பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு ஒரு சின்ன வேலையாக கிளம்ப போகிறோம். ஈவினிங் போல் கிளம்பியிருந்தோம். பில்டிங்கை விட்டு கீழே இறங்கும் பொழுதே வேப்பம்பூ வாசனை காற்றுல சூப்பராக வீசிட்டு இருந்தது. இப்போ டிஸ்கவரி கார்டன்ஸ் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா வேப்பம்பூ சூப்பராக பூத்து கொள்ளுங்குது. பட் இதை எடுத்து சமைக்க தான் இங்கே யாருமே ஆள் இல்லை. எல்லாமே கீழே விழுந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இதில் ரசம் வைப்பாங்கன்னு சொல்லி தெரியும். பட் வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பக்கத்தில் இருந்த மாலுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் எவ்ரி வீக்கெண்ட் வந்து பேட்மிண்டன் விளையாடுவாங்க. அவங்களோட ராக்கெட்டில் அந்த ஸ்ட்ரிங் வந்து போயிடுச்சு. சரி, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருந்த மாலில் இருக்க டெக்கத்லானுக்கு போயிருந்தோம். 2 days ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பேட் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பும் போது தான் இதை பார்த்தேன். யூஸ்டு பேட்ரிஸ்லாம் போடுறதுக்கு ஒரு பின் ஒன்று வச்சுருந்தாங்க. நான் நிறைய டைம் யோசிப்பேன், நம்ம பேட்ரி வாங்கும்போது அதில் தெளிவாக எழுதியிருக்கோம் டு நாட் த்ரோ டவுன் டஸ்ட்பின் சொல்லி போட்டிருக்கோம். பட் இந்த டஸ்ட்பினில் போடலன்னா இது எங்கே தான் போடுறதுன்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்த பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ்டு பேட்ரிஸ்லாம் இதில் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன்.